மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரியாமல் நிறைய பேர் இந்த அப்ளை பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து கொடுத்துருவாங்க, நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. அதாவது இந்தந்த போஸ்டிங் இந்தந்த கம்யூனிட்டி மட்டும் தான் எலிஜிபிள், மற்ற யாரும் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லா போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு டிஎன்பிசிலாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 32%, பிசிக்கு வந்து 28%, இது மாதிரி கொடுத்துருவாங்க. எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அந்த எலிஜிபிலிட்டியில் வரவங்க மட்டும் கவுன்சிலிங் வந்து கூடுவாங்க. ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இந்த கம்யூனிட்டி இருக்கிறவங்க இந்த போஸ்டிங் வந்து எலிஜிபிள், மற்ற யாரும் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் உதாரணத்துக்கு ஈரோடு மாவட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து எடுத்துருக்கிறேன். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இடஒதுக்கீட்டுக்கான அந்த காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா ஒரு நோட்டிஃபிகேஷன்லையும் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் போஸ்டிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுன்னா ஜிடி, அதாவது ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு போஸ்டிங்கு, எஸ்சி உமனுக்கு வந்து ஒரு போஸ்டிங், ஓகேங்களா. டோட்டல் 2 போஸ்டிங். இதை தவிர வேறு யாராச்சும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியே கிடையாது, ஓகேங்களா. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேட்கும் எந்தெந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க கேட்கும். இது எக்ஸாமினர், சீனியர் பாலிஃப், ஜூனியர் பாலிஃப் இருக்குது. நீங்கள் எல்லா போஸ்டிங்கும் டிக் பண்ணால் ஒவ்வொரு போஸ்டிங் 500 2000 முடிஞ்சது, ஓகேங்களா. அங்கே வந்து நீங்கள் கம்யூனிட்டி ட்ரெஸ் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி காமிக்காது. அதனால் நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா 4 போஸ்டிங் டிக் பண்ணிங்கன்னா 4000 போயிடும். அது கம்யூனிட்டி வைஸ் இடஒதுக்கீடு உங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லி அங்கே நோட்டிஃபிகேஷனில் வந்து எதுவும் காமிக்காது, ஓகேங்களா. அதனால் நீங்கள் இப்போயே நீங்கள் எந்த ஒரு மாவட்டத்தில் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாவட்டத்தை நோட்டீஸ் எடுத்துங்க. அங்கே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இடஒதுக்கீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி வைஸ்க்கு சீட்டு வந்து இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ கீழே வந்து பாருங்கள் சீனியர் பாலிஃப் கீழே வந்து பாருங்கள் சீனியர் பாலிஃபில் பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங்கு, எம்பிசி டிசிக்கு ஒரு போஸ்டிங், எஸ்சிக்கு ஒரு போஸ்டிங், டோட்டலாக 2 போஸ்டிங். இதை தவிர நீங்கள் யாராச்சும் வேறு கம்யூனிட்டி பிசியில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த போஸ்டிங்கே நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, ஓகேங்களா. அதனால் இப்போயே நீங்கள் எந்த ஒரு மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டெவலப் பண்ணி உங்கள் கம்யூனிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட இடஒதுக்கீட்டு வந்து இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். சில பேர் எல்லா போஸ்டிங் அப்ளை பண்ணுறாங்க. கம்யூனிட்டியில் வந்து நான் வந்து எலிஜிபிலிட்டி இல்லையான்னு தெரியும், எல்லா போஸ்டிங் அப்ளை பண்ணுங்க. 5 போஸ்டிங் இருக்குது. 5 போஸ்டிங் அடுத்து 2500 போயிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங் நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் எலிஜிபிலிட்டியாக இருக்க மாட்டீங்க. அப்படின்னு பார்த்தா 1500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான், ஓகேங்களா. அதனால் இதை பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க, இது தெரியாமல் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் இருக்காங்க டெலிகிராம் குரூப், அது ஒரு ஓப்பன் குரூப் தான். அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நோட்ஸு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் அப்ளை பண்ணுறதுக்கான டவுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குரூப்லேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.